ஒரு நாள் ஃபுல்லும் நல்லா ஷாப்பிங் பண்ணிவிட்டு கார் பார்க்கிங்கில் கார் இருக்கான்னு வந்து பார்க்க வந்த தம்பதிகளுக்கு ஒரே அதிர்ச்சி. பார்த்தா காரை காணோம். அப்புறம் போலீஸ்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணி மறுபடியும் வந்து எந்த இடத்துல காரு மிஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி எல்லா போலீஸ்காரங்க வந்து பார்க்குறப்போ கார் அதே இடத்துல நின்று. இந்த காரில் ஒரு குறிப்பு இருந்தது. என் மனைவிக்கு பிரசவ வலி ஏற்பட்டுச்சு, அதனால் இந்த காரை வந்து எடுத்துகிட்டு போனேன் அப்படின்னு. இவங்களுக்கு அப்பாடா நல்ல வேலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த காருக்குள்ளே உட்காடுறாங்க. அப்போ ஒரு டிக்கெட் இருந்தது. இந்த மாதிரி இந்த காரை எனக்கு கொடுத்து உதவுனதுக்காக உங்களுக்கு இந்த சினிமா டிக்கெட் எடுத்து வச்சுருக்கேன், நீங்கள் போய் 2 பேரும் கண்டிப்பாக படம் பார்க்கணும் அப்படின்னு எழுதியிருந்தது. சரின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரே சந்தோஷம். பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேட்டருக்கு சினிமா பார்க்க போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் வீடு திரும்பி வந்து பார்த்தா வீட்டில் ஒரு சாமான் செட் இல்லை, எல்லாத்தையும் திருடிட்டு போயிருக்காங்க. அப்படியே இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் அப்படியே ஷாக்காகி நிற்கிறாங்க. வீட்டில் ஒரு சின்ன ஒரு லெட்டர் மட்டும் வச்சுட்டு போயிருக்காங்க. அந்த லெட்டர் எடுத்து படித்து பார்த்தவங்களுக்கு ஒரே அதிர்ச்சியாக இருந்தது. பிரசவத்தில் இருந்த என் ஒய்ஃபுக்கு ஆண் குழந்தை பிறந்திருந்தது, அதனால் அந்த குழந்தையினுடைய மொத்த செலவுக்கும் உங்கள் வீட்டை மொத்தமாக ஆட்டையை போட்டுட்டேன். ஒரு தம்பதிகள் தன்னுடைய குழந்தைய மலைப்பாதை வழியாக கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தாங்க. அப்போது மகன் என்ன பண்ணான்னா ஒரு குரங்கை பார்த்துட்டு அப்பா குரங்கு அப்பா குரங்குன்னா. உடனே அப்பா சொன்னார், டேய் அப்பாவெல்லாம் குரங்கு குரங்குன்னு சொல்லக்கூடாது, கம்முன்னு நட. இவனும் கொஞ்சம் தூரம் போனான். மறுபடியும் குரங்கு அங்கே இங்கேயும் போயிட்டு இருந்தது பார்த்துட்டு அம்மா குரங்கு அப்படின்னா. டேய் உடனே அவங்க அம்மா சொல்லிச்சு, டேய் அம்மாவை குரங்குன்னு சொல்லக்கூடாது அப்படின்ட்டு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மறுபடியும் வந்து கொஞ்சம் தூரம் போனான். குரங்கு அதே நிறைய வந்துட்டு பார்த்தது அவனுக்கு சந்தோஷம் பொறுக்கலை. அப்பா அம்மா குரங்குன்னு சொல்ல ஆரம்பிச்சு. ஒரு குழந்தை ஆப்பிள் பழத்தினுடைய தோலை சீவி அப்படியே வந்துட்டு ஃபுல்லாக சீவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. இதை பார்த்துட்டு இருந்த அவங்க அம்மா சொன்னாங்க, டேய் கண்ணா, ஆப்பிள் பழத்தோலில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சத்துக்கள் அதிகமாக இருக்குது, அதனால் நீ ஆப்பிள் பழத்தை சாப்பிடும்போது தோலோடு சாப்பிட்றா ரொம்ப நல்லது அப்படின்னாங்க. அது குழந்தை அப்படியே அம்மாவை முறைச்சி பார்த்துட்டு சொல்லிச்சு, சரிம்மா இனிமேல் நான் ஆப்பிள் பழத்தை தோலோடு சாப்பிட்றேன், ஆனால் நாளைக்கு நான் பலாப்பழத்தை சாப்பிடும்போது அதே மாதிரி சொல்லிடாத சொல்லிவிட்டேன் அப்படின்னு. ஒருத்தன் வேலை தேடி சர்க்கஸ் கம்பெனிக்கு போனான். அங்கே போயிருந்தப்போ மேனேஜர் சொன்னார், தம்பி இங்கே பாருப்பா, இது வந்து ஒரு சர்க்கஸ் கம்பெனி, என்ன வேலை உன்னால் பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அதை சொல்லு, நாங்கள் உன்னை எடுத்துக்கலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறோம் அப்படின்னாங்க. இவன் சொன்னால் நான் நல்லா சாப்பிடுவேங்க அப்படின்னா. நல்லா சாப்பிடுவேன், டேய் எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு நக்கலை தெரியுதா, அப்போ நாங்களாம் என்ன சாப்பிடாமையா இருக்கோம் அப்படின்னாரு. ஐயோ அது இல்லை சார், நல்லா சாப்பிடுவேன்னா அதிகமாக சாப்பிடுவேன்னு சொன்னேன். 40 இட்லி, 30 சப்பாத்தி, 50 வடை, 40 தோசை, இது எல்லாமே ஒரே நேரத்தில் சாப்பிடுவேன் சார். சர்க்கஸ் மேனேஜருக்கே கொஞ்சம் ஜக்காயிடுச்சு. என்னடா சொல்கிற தம்பி, அத்தனையும் ஒரே நேரத்தில் சாப்பிடுவோம் அப்படின்னு. ஆமாம் சார் அப்படின்னா. ஆஹா அற்புதம்டா, இதையவே வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனாகவே நிகழ்ச்சியாகவே வச்சிடலாம்டா, விட்றா அப்படின்னு சொல்லிட்டு நீ சர்க்கஸில் சேர்ந்துக்கடா அப்படின்ட்டார். அவனும் சேர்ந்தான். அப்போ சேர்ந்துட்டு கொஞ்சம் தலையை சுரிஞ்சான். ஏன்டா தலையை சுரியல, என்னாச்சு அப்படின்னு. இல்லை சார், சர்க்கஸில் சேர சொல்லிட்டீங்க, எப்பப்போ வேலைன்னு சொல்லிட்டீங்கன்னா டைமிங் சொல்லிட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்துடுவேன் அப்படின்னா. டேய் சாயந்தரம் நைட்டு தான்டா சர்க்கஸே நடக்கும், அதனால் சாயந்தரம் நைட்டு 2 நேரம் உன்னோட காட்சி இருக்கும் அப்படின்னாங்க. உடனே நம்மளால் சொன்னால், சார் சாயந்தரமும் நைட்டும் ரெண்டும் என்னோடய நிகழ்ச்சி நடந்ததுக்கப்புறம் கொஞ்சம் இடைவேளை கிடைக்குமா அப்படின்னா. இடைவேளையா, எதுக்குடா? ஏண்டா நடக்கிறதே சாயந்தர காட்சி இரவு காட்சி, நடுவில் எதுக்கு இடைவேளை கேட்குறேன்? வேற ஒன்றும் இல்லை சார், வீட்டில் சாப்பிட போகலன்னு என் பொண்டாட்டி கோச்சுக்குவா, அதுக்காக கேட்டேன் சார். ஒரு சுட்டி பையனும் அவங்க அம்மாவும் காய்கறி சந்தைக்கு போனாங்க. அந்த சந்தையில் பையன் தொலைஞ்சு போயிட்டான். அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. பயத்திலேயே பையன் பேரை சொல்லிக்கிட்டே வந்து மார்க்கெட் ஃபுல்லும் தேடிக்கிட்டு இருந்தாங்க.
அப்போது எங்கேயோ தேடி தேடி பார்த்தாங்க. அப்புறம் பக்கத்தில் வந்து ஒரு பையன் அவங்க அம்மாவோட பேரை சொல்லிகிட்டே வந்துட்டு இருந்தான். சொப்பன சுந்தரி, சொப்பன சுந்தரி, சொப்பன சுந்தரின்ட்டே வந்து உடனே அவங்க அம்மா வந்து அந்த பையனை கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சிட்டு, அழுகிற கண்ணா அம்மா வந்துட்டேன்ல அப்படின்னு சொல்லி, அழாதேன்னு சொல்லிட்டு கண்ணெல்லாம் தொடச்சி விட்டு, ஏண்டா கண்ணா, அம்மாவோட பேர் சொப்பன சுந்தரி தான், நான் இல்லைன்னு சொல்ல. அம்மா அம்மான்னு கத்திட்டு அழுவேன்னு பார்த்தா, நீ என்னடா அம்மாவோட பேரை சொப்பன சுந்தரி, சொப்பன சுந்தரி, சொப்பன சுந்தரின்னு கத்தி அழுதுட்டுக்கிற, இப்படி இப்படி கத்திட்டு அழுத அப்படின்னு அவங்க அம்மா கேட்கும்போது அந்த குட்டி பையன் சொன்னான், ஆமாம், அம்மான்னு அழுதா எல்லா அம்மாவும் என்னை திரும்பி பார்க்குறாங்க, உன்னை மட்டும் காணோம், நான் என்ன பண்ணுவேன்? அதனால தான் வந்து சொப்பன சுந்தரி, சொப்பன சுந்தரி, சொப்பன சுந்தரின்னு கூப்பிட்டேன்.